வீடே வந்துட்டு மேலதான் இருக்குது. இவ்வளவு படி இருக்குதாடா அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோட பாக்குறீங்களா? நம்மளுக்கு அந்த ஆச்சரியம் இருக்குது. அந்த ஆச்சரியத்தோடய நம்ம படியில ஏறிக்கிட்டு இருக்கோம். படிங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு செங்குத்தா வச்சிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு கேப்ல வந்துட்டு குட்டி குட்டி படியா இருக்கு. பட் அது எதுக்கு அப்படின்னா வந்துட்டு அவங்க ஏஜ் கொஞ்சம் அதிகமா இருக்கனால வந்துட்டு அவங்க இறங்குறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக படிக்கு பக்கத்துல இன்னொரு சின்ன படி வந்துட்டு அமைச்சிருக்காங்க. பாத்துக்கங்க, ஒரு சில பேர் வீட்டுல மாடி படி ஏறதுக்கு வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க. பட் வந்துட்டு வீட்டுக்கு போறதுக்கு இவ்வளவு படியை தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம். இவ்வளவு படிங்களையும் வந்துட்டு அந்த பாட்டி ஒரு ஆளா வந்துட்டு கிளீன் பண்ணுவாங்களா இதுல காஞ்சு கிடக்கிற இலை எல்லாத்தையுமே. அப்ப நீங்களே பாத்துக்கோங்க. அப்ப இந்த அளவுக்கு வந்துட்டு அந்த பாட்டின் இடத்த வந்துட்டு பராமரிச்சு பாதுகாத்து வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம லொகேஷன்ல இருக்குல்ல, கரெக்டா ஆறுக்கு அடியிலே வந்துட்டு வீடு வந்து கட்டியிருக்காங்க. செம்ம ரிலாக்ஸான ஒரு இடம். அந்த பாட்டியோட பேர் பாத்தீங்கன்னா அவமணி. அவங்க தான் இவ்வளவு தூரம் மேலே ஏறி வந்து இந்த இடத்த பராமரிச்சுட்டு இருக்காங்க. மலை உச்சியில அந்த வீடு இருக்கனால வந்து நிறைய மரங்கள் வந்துட்டு அதிகமா இருக்கு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா வந்து மூலிகை செடிகள் மரங்கள் வந்துட்டு அதிகமாவே இங்க வச்சிருக்காங்க. அவங்களுக்காக தண்ணி யூஸ் பண்றதுக்கு கீழே இருந்து டைரக்டா பைப் கனெக்ட் பண்ணி இருக்கிறதா சொல்றாங்க. மத்தபடி வந்துட்டு தண்ணி வேணும் அப்படின்னா அவங்க கீழே போய் எடுத்துட்டு வரணும். ஃப்ரீ டைம்ல ரிலாக்ஸா உட்கார்றதுக்காக வந்துட்டு சமமான கல்லு போட்டு அழகா வச்சிருக்காங்க.